பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பான கொள்கை முடிவுகள், பொருளாதார தடைகள், ராணுவ நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பாகவும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக பேசியுள்ளார். சவுதி அரேபியா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எனக்கு போர் என்பது பிடிக்காததால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என்று தெரிவித்தார். வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்தேன் என்றும் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசு மறுத்து வரும் நிலையில் மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என்று பேசி வருவது தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள 5 கிராமங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 21 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் குறித்து வீடு வீடாக சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பகவத் மான் அறிவித்துள்ளார். பெங்களூரு அடுத்த நெலமங்கலா அருகே ஆயில் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு வானளவிற்கு புகை மூட்டம் கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அடுத்த நெலமங்கலா பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயில் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த ஆயில் இருப்புகள் பல கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 70 முதல் 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்க உலோகங்களுக்கு பதிலடி வரி விதிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் எஃகு, அலுமினியம் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரிக்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் சில உலோகப் பொருட்களுக்கு வரி விதிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த முடிவு குறித்து உலக வர்த்தக அமைப்பிடம் இந்தியா ஏற்கனவே தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இந்த வரியை திரும்ப பெறாவிட்டால் அல்லது இதில் மேற்கொண்டு ஆலோசனை எதுவும் நடைபெறாவிட்டால் இந்தியாவின் பதிலடி வரி விதிப்பு வரும் ஜூன் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.